வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான். வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக மொச்சை குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சமையல் கற்றுட்ருக்கவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 100 கிராம் மொச்சை எடுத்துருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 விசிலுக்கு நம்ம இதை மூடி வேக வச்சிடலாம். நெல்லிக்காய் அளவு எடுத்து புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 10 to 15 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம நெல்லிக்காய் சைஸில் எடுத்து ஊற வச்சுருந்தோம்ல புளி, அந்த தண்ணியை கரைச்சி தான் அதில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கூட புளிக்குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக புளிக்குழம்புக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 7 விசில் வந்துருச்சு. நல்லா மொச்சை வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியோட சேர்த்து தானே வச்சுருந்தோம். தண்ணியை யூஸ் பண்ண வேணாம். தண்ணியை எடுத்துட்டு வெறும் மொச்சையை மட்டும் தான் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி மேலே எண்ணெய் நின்ற பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மொச்சை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சமையல் புதுசாக கற்றுட்ருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.